மக்களே, மனசாட்சி மகேஷ் நான் தான். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் இந்த வீடியோவில் இல்லை, காமெடி பண்ண மாட்டேன். இது நம்ம இந்தியா நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நியூஸ் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இன்றைக்கி ட்விட்டர் ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்கு. என்னென்னா, ஒரு ரிட்டையர்டு சோல்ஜர், ஒரு ஆர்மி மேன், நம்ம நாட்டுக்கு நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த டெரரிஸ்ட் அட்டாக்கும் வரக்கூடாது, எந்த டெரரிஸ்டாலும் எந்த பையனுக்கும், எந்த குழந்தைக்கும், எந்த பெண் குழந்தைக்கும், எந்த பெண்களுக்கும், நம்ம இந்தியா நாட்டு மக்களுக்கு யாருக்குமே எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தீவிரவாதிகிட்டேருந்து நம்ம நாட்டை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். எல்லையிலேருந்து பக்கத்து நாட்டுக்காரன் எவன் குண்டை தூக்கி போடுவான், எந்த டைமில் போடுவான், எதுவுமே தெரியாமல் நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இராணுவ சோல்ஜருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இதுதானா எனக்கு சரியாக தெரியல. பஞ்சாபில் ஒரு இன்றைக்கி அவர் ரிட்டையர்டு ஆக போகிறாரு. ஒரு பஞ்சாப் சோல்ஜர், ரிட்டையர்டு சோல்ஜர். அவர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது தெரியாமல், ஸோ இப்போ அந்த வீடியோ நான் போட்டு காட்டுறேன், தெரியாமல் இவங்க அவருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் ஒரு வரியில் துடிச்சிருக்காரு. அது தெரியாமல் இவங்க அந்த டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் அவங்களால நோட்டீஸே பண்ண முடியல. அந்த வீடியோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவர் தான் அந்த ரிட்டையர்டு சோல்ஜரு. நிற்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு. இன்றைக்கி அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. நம்ம தேசிய கொடியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாரு. ரிட்டையர்டு சோல்ஜர் பாருங்கள். அவர் நடந்து வராரு, விழுறாரு. அதுக்குள்ளே நடந்து வராரு, நார்மலாக பேசிஞ்சார், சந்தோஷமாக பேசிஞ்சார். நம்ம நாட்டு இங்கே ரிட்டையர்ட் இது இண்டோரில் மத்திய பிரதேஷ் இண்டோர் ஸ்டேட்டில் ஆகிட்டுருக்கிறாரு. இப்படி நிற்கிறாரு. எல்லோரும் நாங்கள் ஒரு ஜாலியாக பண்ணுறாரு, சும்மா நடிக்கிறாரு, விழுறாரு. ஆனால் உண்மையாகவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு பாருங்கள். விழுந்துட்டாரு. இந்தியா ஃப்ளாக் கீழே விழுந்துருச்சு. அவர் துடிக்கிறார். அவர் கை விரல்கள்லாம் துடிக்குது. இவன் யாருனானா ஃப்ளாக் எடுத்து விளையாடிட்டு இருக்கிறான். அவர் காப்பாற்றுங்கடா அவர் அடி. அவர் உயிரில் துடிச்சிட்டு இருக்கிறாரு தெரியாமல். இவங்க எல்லாருமே யாருமே எட்டி வந்து பார்க்காம எல்லாம் கை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்னடானா இந்தியா ஃபிளாகை பூசி ஆடிட்டு இருக்காண்டி. இவனை பாருங்க, யார் இந்தியா ஃபிளாகை பூசி ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவன் உயிர் துடிச்சிட்டு இருக்கிறாரு, காப்பாற்றுறாங்கன்னா ஃபிளாகை பூச்சி ஆடிட்டு இருக்கிறான். எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. அவர் தான் படுத்து கிடக்குறாரு. என்ன ஆச்சு, யார் ஏதோ பாருங்கடா. எதுவுமே தெரிலங்க உங்களுக்கு. நார்த்தில் ஒரு உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. கண்ணு முன்னாடி ஒரு உயிர் இப்படி போகிறது சத்தியமாக நினச்சி பாருங்க. ஒரு அவ்வளோதான். வீடியோ 50 செகண்ட் தான். ட்விட்டரில் எனக்கு தெரிஞ்சு பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. இது ட்விட்டரில் மட்டும் தெரியக்கூடாது, யூடியூப்பில் இது தெரியணும். என் மூலயமா சில பேர் தெரிஞ்சு போயிட்டு பார்க்கணும். இதுதான் நம்ம நாட்டு நம்ம இராணுவ அதிகாரிகளுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? அவர் சும்மா சாதாரணமாக டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க நினச்சி எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு அந்த டைமில் அந்த அட்டாக் வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, எவனுக்கு எந்த டைமில் உயிர் போவோன்னு எவனாலே கண்டுபிடிக்க முடியல, எவனுக்குமே தெரில. என்ன ஒரு சாப்பிடா அவருக்கு. எப்பா, இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிற மனுஷன், இன்னைக்கு அவர் லாஸ்ட் டேட். அவருக்கு அவர் பேர் கூட எனக்கு சரியா தெரில. இன்னைக்கு லாஸ்ட் டேட். அவர் ஆர்மியில் ரிட்டையர்ட் ஆகிற. நாட்டுக்காக எவ்வளோ ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம நாட்டை இந்த அளவுக்கு செக்யூராக வச்சுக்கிற மிலிட்ரிக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் இதுவான்னு எனக்கு தெரில. செம ஃபேமஸ். மத்தியானம் 3 மணிலேருந்து எனக்கு இந்த கண்டென்ட் எதுவும் போடணும்னு என் மனசாட்சி சொல்லணும்னு தோணுது. ஆனால் நான் அந்த கண்டென்ட் போட்டுட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே பரிதாபமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்னடா சொல்கிறது உங்ககிட்ட. அவங்களுக்கும் தெரியாமல் அவருக்கு அப்படி அட்டாக் இருந்தால் கூட இவங்க வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அழகாக அவரை காப்பாற்றிருக்கலாங்க. தெரியாமல் இவங்களுக்கு திட்டவும் முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரியல. அந்த ஃப்ளாகை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான் பாருங்க, அவனாவது கிட்ட போய் பார்த்துருக்கலாம்னா அவனும் பார்க்கல. நாங்கள்
அவரோட ஆத்மா சாந்தி நான் வேண்டிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் இனிமேல் வர எந்த ஆர்மி ஆஃபீஸருக்கும் நடந்துடக்கூடாது. தயவுசெய்து யாருன்னா ஒருத்தருங்க விழுந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு பாருங்க. இந்த வீடியோ அதுக்கு தான் சமர்ப்பணம். யாருன்னா விழுந்தாங்கன்னா சும்மா வேறான்னு நினைக்காதீங்க. கிட்ட போய் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கிட்ட தொட்டு அவங்கள வணங்கி பாருங்க என்ன ஆச்சுன்னு. அவ்வளோதான். பார்க்காதனால தான் இப்போ ஒரு உயிர் இன்னைக்கு போயிடுச்சு. ரிட்டையர்டு ஆஃபீஸர் காலத்தின் கட்டாயம் அவர் உயிர் இப்படி தான் போனோன்னு அவர் தலையெழுத்தில் எழுதியிருக்கோ என்னமோ போயிடுச்சு.